இயேசுனுடைய கடைசி ஓமை என்பதனால இதில் ஒரு பெரிய சத்தியம் மறைந்திருக்கிறது. ஆமென். இயேசு இதை கடைசியா பிரசங்கம் பண்ணினதுனால இதில் ஒரு பெரிய வெளிப்பாடு மறைந்திருக்கிறது. அதனால அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்த ஊமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாலந்துகளை குறித்த ஊமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாவதாக இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் வெள்ளாடும் என்கிற ஊமைகள் சொல்லப்படுகிறது. இந்த 2 ஆடுமே தூய்மையான ஆடு தான், நல்ல ஆடுகள் தான். 2 ஆடுமே 2 மிருகமுமே ரொம்ப தூய்மையானது, ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுத்தமானது. இது பண்ணிய போல சேத்துல கிடக்காது. பண்ணிய போல ஆடு பண்ணிய போல என்ன இதில் கிடக்காது, சேத்துல கிடைக்காது. எப்பவுமே அது எப்படி தான் இருக்கும், தன்னை எப்படி வச்சுக்கிடும், சுத்தமாக தான் வைத்து கொள்ளும். இந்த 2 மிருகங்களையும் நம்ம நல்லா சாப்பிடலாம். செம்பரியாடையும் சாப்பிடலாம், வெள்ளாடையும் நம்ம சாப்பிடலாம். இந்த 2 மிருகங்களையும் ஆண்டவர் சொல்லிட்டு இதை 2ஐயும் தனித்தனியாக பிரிக்கிறார். செம்மறியாடையும் தனியாக பிரிக்கிறாரு, வெள்ளாடையும் தனியாக பிரிக்கிறார். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட